காலை வணக்கம். சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கமாக இன்னைக்கு இந்த விழாவில் கலந்திருக்கும் அத்தனை பேருக்கும், நடிகர் சங்கத்தின் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சின்னத்திரை சொல்லும் போதே ஒரு குடும்பம் போல இருக்கும். ஒரு காலத்தில் டெலிவிஷன் சொன்னாக்க ஐயோ டெலிவிஷன் வேண்டாம், சினிமாவில் மட்டும்தான் இருப்போம். ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா, டெலிவிஷன் இல்லாமல் சினிமா நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி இன்னைக்கு டெலிவிஷனுக்கு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு. ஏன்னா துறை வேறு வேறு இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா கலந்து சேர்ந்து செயல்படுத்திட்டுருக்கோம், ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த நடிகர் சங்கம் சார்பாக நான் ஆக்சுவலி ஒரு நடிகையாக இங்கே வந்திருக்கிறோம். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ லைஃப் டைம் மெம்பர். பட் அது போக நான் இன்னைக்கு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வந்திருக்கேன். நான் ஒரு பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் சுஜாதா விஜயகுமார், நாங்கள் எல்லாரும் இங்கே கலந்துருக்கோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போ தேவை, அதே மாதிரி ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஸ்டெப்ஸ் சார்பாக, எங்களுடைய நிர்வாகம் சார்பாக ஆர்டிஸ்ட் பக்கத்தில் எப்போவுமே நாங்கள் இருப்போம். பிரச்சனை வரக்கூடாது, கடவுளை வேண்டிக்கிறோம். அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் காலத்துலேயும் ஸ்டெப்ஸ்லேருந்து உங்களுக்கு உதவி வராத நீங்கள் நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு எங்களது இருக்கும். எப்போவுமே உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருப்போம். பிகாஸ் லைக் ஐ செட், நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்க. கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ரெண்டு தட்டுனா கண்டிப்பாக ஒரு சத்தம் வரும், ஓசை இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம மத்தியிலே மட்டும் வச்சுட்டு வெளியிலே போகாமல் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடணும்னு தவிர எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு குடும்பம் இருக்கும்போது நம்ம வீட்டின் பிரச்சனைகள் தெருவுக்கு போகாமல் நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஒரு குடும்பம் சொல்லும்போது சின்னத்திரை வேறு வேறு கிராஃப்ட்ஸ் இருந்தாலும், ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ், யூனியன், வேறு எந்த கிராஃப்ட் இருந்தாலும் I think நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். Let's talk to each other, solve if a problem arises and find a solution amicably. மறுபடியும் இங்கே உங்களுடைய தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், போஸ்க்கும், கமலேஷ்க்கும், அத்தனை பேருக்கும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சீரியலில் நடித்தவங்க, நான் ரொம்ப ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். ஆனால் மொத்தமாக இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன் ஸ்ரீனிவாசன் பற்றி நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷர். 10 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். நல்ல தலைவராக கூட இருப்பார். அதே மாதிரி இதில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்டெப்ஸும் ஃபெஸ்ட்டும் பிகினிங்லேருந்து ஒன்றா செயல்படுறோம். இனிமேல் கூட அப்படி தான் இருப்போம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தலைவியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் எந்த நல்லதுக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். மரியாதைக்குரிய சின்னத்திரை நடிகர்கள் சங்க நிர்வாகிகளுடைய பதவியேற்புகளால் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட தலைவர் சீனிவாசன் உட்பட இதில் யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி வாய்ப்பை நழுவு விட்டவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களும் அடுத்த தடவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்போ அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் அசிஸ்டன்ட் சோம் காதல் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்த டைட்டில் வச்சுருந்தார். இது தேர்தல் காலம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நடிகர் சங்கம் அந்த தேர்தலே ரொம்ப அரசியல் தேர்தல் அளவுக்கு பேசப்பட்டது, அதே எதிர்பார்க்கப்பட்டது. அதில் பிகினிங்கு, இன்டர்வல்லு, கிளைமேக்ஸு எல்லாமே வந்தது. அது மாதிரி இங்கேயும் இப்போ தேர்தல்னு சொல்லும்போது அந்த மேடைக்கு போகாமல் இந்த மேடையில் இன்றைக்கி வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் அந்தந்த மேடைகளுக்கு போகிறது. அதனால் 2 விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, காமராஜர் அவர் வழக்கமாக துண்டு வலது பக்கம் போடுவார். ஒரு தடவை இடது பக்கம் மாற்றி போட்டுருந்துருக்காரு. பத்திரிக்கையாளர்கள்லாம் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன காரணமாக ஏதாவது சென்டிமெண்ட்டாக, வாஸ்துவா, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
அவர்னால பதிலே சொல்ல முடியல. ஒன்றும் இல்லையான்னு சொன்னார். அப்புறம் கடைசியில் திடீர்னு அந்த துண்டை அப்படி ஓப்பன் பண்ணி சட்டையில் ஒரு சின்ன கிழிசல் இருக்குதுயா, அது மறைக்கிறதுக்காக நான் மாற்றி போட்டேன். இதை போய் இப்படி கேள்வி கேட்டுருக்கீங்களே அப்படின்னா என்னன்னா, இங்கே வந்து அவருடைய எளிமை அது ரொம்ப முக்கியம். பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எளிமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொன்று என்னோட பாணியில் சொல்லணும்னா, இந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து இந்த கஞ்சா அடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கஞ்சாவுக்கு நல்ல குவாலிஃபிகேஷனும் இருக்குது, கெட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிலாம் இருக்கும். எங்களோட கேரம் போர்டு ஆடும்போது ஊரில் கோயம்புத்தூரில் ஒருத்தன் எங்களோட பார்ட்னராக உட்காந்து ஆடிட்டு இருந்தான். ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. அந்த காயின் எங்கிட்ட இல்லை, அவன் சைடில் இருக்குது. எனக்கு பேஸ் அவன் சைடில் இருக்குது. அவன் எடுத்து போட்டால் ஆட்டத்தை முடிச்சிடுவேன் நான். அவங்களுக்கு 2-3 காயின் இருந்தது. ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவன் இந்த காயின் இங்கே இருக்குது, அதை எடுக்காமல் இங்கேயோ அடித்தான். நான் என்னடா இது இங்கே அடிக்கிறான்னு, சரி ஏதோ சைடில் அடித்து இப்படி அடிக்கிறான் போலுக்கு, பாக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுறான் போலுக்கு, பரவாயில்ல எடுத்து போடுப்பா அப்படின்ட்டு இருக்கேன். அவன் எல்லா காயினும் ஆப்போசிட்டில் போட்டாங்க. ஏய் இப்போவாது எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன புரியாமல் பேசுகிற, ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ போடுறேன் அப்படின்னா. ரெட்டா எங்கே இருக்குன்னு, இந்த ஸ்டைகர் வச்சு ஆடுறது அந்த கார்னில் ரெட் இருக்கும் இல்லையா, அதை அவர் ரெட்டுன்னு முடிவு பண்ணி அதையே அடிச்சுட்டு இருந்தார். என்னன்னா அவனுக்கு அந்த ரெட்டு நம்ம தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனில், அதுதான் அந்த கஞ்சா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு போனோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்னன்னா பதவியில் வந்தவங்க வந்து நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அதே ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷனில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை உதாரணமாக சொன்னேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.